Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 11th zoology, pure science zoology ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சாப்டர் 1 to 5 தான் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மார்க் பண்ணக்கூடிய 5 மார்க்ஸு, அதுக்கடுத்து 3 மார்க்ஸு அண்டு 2 மார்க்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து சின்னதாக தெரியுது அப்படின்னா உங்கள் மீடியம் மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுங்க, ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணி நோட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள். இது வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சுங்க. அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கார்டேட் அண்ட் நான் கார்டேட், முதுகு நான் உடையது முதுகு நான் அற்றது, அதை வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து நிடேரிய கேரக்டர்ஸ், இந்த கொஷினை என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டு இது அதிகமாக எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்ப நிறைய டைம் கேட்ட கொஷின். ஸோ தேர்ட் லெசனில் வரும்போது இந்த ஃபஸ்ட்டு கொஷின் எபித்திலியம்னா என்ன, அதோட பல்வேறு வகை. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இதெல்லாமே கோல்டன் 5 மார்க்ஸ்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டாக கேட்குறீங்க இதெல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100% இதெல்லாமே உங்களுக்கு வந்து வரும். தயவு செஞ்சு கமெண்ட்டில் மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஸோ ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தவளையை பற்றி எது படிக்க முடியுமோ படிச்சுங்க. ஸோ தவளையோட அந்த பொருளாதார முக்கியத்துவம், அதே போல் தவளைக்கும் தேரிக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃப்ராக் அண்ட் டோட், இதை வந்து படிச்சிருங்க. அதே போல் தவளையோட செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அது என்ன பண்ணுறங்க, வரைஞ்சி பார்த்து வச்சுருங்க. அதிகமாக தவளையை வச்சு தான் கேட்குறாங்க. ஃபிஃப்த் லெசனை பொறுத்த வரைக்கும் வாய்க்குழியில் உணவு செரித்தல், டைஜஷன் பியூக்கல் கேவிட்டி, இந்த கொஷின் என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சார்லஸ் டார்வினோட ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினோட பங்கு, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொட்டானிக்கல் ஜூ அண்டு சாங்சுரி, விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சாலைக்கும் உள்ள வேறுபாடு, அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின், தற்போது வாழும் தடைகளற்ற மீன்கள் வந்து குறுத்திருப்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டும் பண்பு. அதுக்கடுத்து எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்பு, போனி ஃபிஷஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 2ம் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து மீன்களோட காற்றுப்பைகளின் பண்புகள், ஏர் பிளாடர்ஸ் இன் ஃபிஷஸ், இது வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இணைப்பு திசுகளோட பணிகள், கனெக்டிவ் டிஷ்யூட இது பண்ணுங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பயாப்சி அட்டாப்சி, ஸோ இந்த கொஷினை பாருங்கள். அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா தவளை ரத்தத்தில் பகுதி பொருள், பிளட் இன் ஃப்ராக், காம்பனன்ட் ஆஃப் பிளட் இன் ஃப்ராக், அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து தவணையோட செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபிஃப்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா கல்லீரலோட டயக்ராம், அது வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அது இன்டீரியரில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இறப்பையில் உணவு செரித்தல், டைஜஷன் ஸ்டொமக்கு, அது வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். அதேமாதிரி தேர்ட் கொஷின் கல்லீரலோட பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். ஸோ ஃபிஃப்த் லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், கொஷின் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதை படித்தாலே நீங்கள் போதும். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ப்ரோபயோட்டிக் பேத்தஜெனிக், நல்லா பார்த்துருங்க. ஒய் மல்லி ஸ்டெரைல், அது வந்து பார்த்துருங்க. கோவியருக்கு எழுது ஏன் மல்ட்டத்தன்மையோட எழுது, எஸ்டிமோஃபைல்ஸு, இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இந்த 3 கொஷினை ஃபஸ்ட் லெசனில் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலர் சிஸ்டம், மூடிய திறந்த வகை ரத்த ஓட்டம், அது வந்து பார்த்துருங்க. தட்டைப்புழுக்களை ஏன் வந்து உடற்குறியற்றவை, ஏசிலமெட்டுன்னு சொல்கிறோம், அது ஃப்ளேம் செல், சுடர் செல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அதுக்கடுத்து மாதிரி முதுகுநாணி, அதோட படம் வந்து என்ன பண்ணுறேங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ப்ரௌன் அடிப்போ டிஷ்யூ, இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது ஏற்கனவே 3 மார்க்ஸில் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து நரம்பு திசு, நியூரானோட டயக்ராம், இது வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துங்க, சரிங்களா. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய 2 மார்க்ஸில் இருக்கும். நீங்கள் நான்குள் கட்டிகள், எத்தோம் கேஸ்ட், அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பெரிஸ்டோமியம் ப்ரோஸ்டோமியம், இது வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்டெர்னம், இது வந்து கொஷின் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
தவளையோட வகைப்பாட்டு படிநிலை முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து மண்புழுக்கள் உறவினரின் நண்பன் ஜென்ரலாக கேட்குறோம்னா இந்த கொஷின்லாம் என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் சிறுகுடலில் உறிஞ்சுகள் உள்ளன இறப்பையில் இல்லை ஏன்? இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செரிமான நொதிகள் தேவைப்படும் போது சுரக்கின்றன வியாதி அந்த கொஷினை பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனோட பல் சூத்திரம் ரொம்ப முக்கியம் டென்டல் ஃபார்முலா. அதுக்கடுத்து வேறுபடுத்துக தீக்கோட்டான்ட்டு டைப்போட்டான்ட். ஸோ இந்த கொஷின்லாம் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல. நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் போய் சேரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிட் டெர்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின் வந்து படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட் டெர்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.